அஜித் சுபாஷ் ஜூஸ் அடிக்கடா வா விளாக் அடிக்க டைம் இல்ல ஏறுங்க வாங்க பிரதர் கம் ஆன் லெட்ஸ் கோ. ஸோ மக்களே நம்ம அங்கே வந்து வீரபத்திரர் கோயில் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து தண்ணி கோரியை ஊற்றுனாக்கா மோட்சம் கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கையை உள்ளே விட்டு நம்ம எடுத்தோனாக்கா நமக்கு அதுக்கு வந்து நம்ம எலிஜிபிளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கையை உள்ளே விட்டு எடுத்து போட்டாச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு அப்படியே இன்னும் மேலே போக வேண்டியது இருக்குது. பாருங்கள், இன்னும் அங்கே போக வேண்டியிருக்கு இல்லை. வா போகலாம் வாங்க. போகிற பாதையெல்லாம் கொஞ்சம் திகிலாக தாங்க இருக்குது. என்ன இவங்க என்னைய விட்டுட்டு போயிட்டாங்க போலையே, இவங்களை தேடணும். இழைக்கிறான் பேரு என்னடா இழந்தாரி பையன். நான் வாழ சீக்கிரம் மேலே ரொம்ப இதில் இருந்து நம்ம ஏறி வந்திருக்கோம். ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா கஷ்டத்தை இஷ்டமாக எடுத்துக்கிட்டு நஷ்டம் பண்ணிட்டு நம்ம போகணும். கமெண்ட்டில் விட 2வது தடவை சொல்கிறா மூதேவி, இந்த பொழப்புக்கு 4 பேர்கிட்ட ஹார்லிக்ஸ் வாங்கி குடிக்கலாம். இன்னும் போகணும் போட்டேன் தண்ணி பாருங்க மக்களே, எனக்கு வந்திருக்கிறது விற்கலை. இந்த சாலமன் பாப்பா 10-12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோலாம் இருக்காரா? 11 அவ்வளோவும் இருக்காரா? 10 நானே மேலே போயிட்டு உச்சி இல்லை 10 தான். வேண்டா போட்டா வட்டி போட்டு தென்னாளுடைய சிவனே போற்று. ஹர நம பார்வதி பதையே, ஹரணஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. என்ன போகணுங்க பாருங்க. போயிட்டு சந்து குந்தெல்லாம் கூட்டி போயிட்டு இருக்கல. ஓ மாமா சூப்பராக இருக்கியா. கால் நல்லா அப்படியே பம்பு செம்மையாக போட்டு அடிக்கி. நாங்கள் 3 பேருமே வெறுங்காலில் தான் நடக்கிறோம். ஆமாம், போடு போயிட்டே இருக்குது பாரு. ஆமாம்லாம் அசால்ட்டாக ஏறுறான். ஐயோ இன்னும் அங்கே போனோம். ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. கஷ்டமே இல்லை, ஈஸியாக இருக்கு. என்ன லைட்டாக மூச்சு அடைக்குது, நெஞ்சு அடைக்குது. என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க, வாங்க போகலாம். போ இன்னும் கொஞ்சம் மேலே ஏறியாச்சுன்னா செம்மையாக இருக்கும் வியூஸு. ஆஹா, சிலென்று காற்று வந்ததோ. இந்த துன்பங்களை நினைத்து நீங்கள் துயரப்படாதீர்கள், ரொம்ப கஷ்டப்படுங்க. கர்த்தரே நீ பாடு. ஓ மாமா அடிச்சுடா வந்தாச்சு. நீங்கள் அப்புறம் ஏறி வந்துருக்காங்க. என்னை பாரு யோகம் வரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் யோகம் வரும். ஆமாடா நல்லா இருக்குல்ல, அடி செமையாக வந்துச்சுல. ஃபோட்டோ எடுக்கவே இல்லை, அதை போட்டு புரிஞ்சுக்கிட்டு. அது வேற ஃபேக்ட்ரி.
ஸோ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் மேலே வந்தாச்சு. வந்தானாக்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டு கிடைக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் மேலே போகணும். அந்த மொனைக்கு வரைக்கும் போகலாம். நம்மளுக்கு தான் டைம் இருக்குது. போகிற வழி கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. இன்னும் அங்கே வரைக்கும் போகணும் மக்களே. அடித்து விட்றலாம் போல. அங்கே பாருங்க ஏறிட்டு இருக்காங்களா, ஓடு. அந்த வழியாக அப்படியே போகணும் போல அங்கே மேலே வரைக்கும். எங்கே போகுது? அங்கே போகிறாங்க. அங்கே வரைக்கும் நம்ம போகிறோம் மக்களே. வாங்க. நிற்பான் வீரமா. கால் தெரிகிற மாதிரி எடுக்கலை, ஆனால் வாசனுடைய வேட்டி விரிச்ச மாதிரி இது அப்படிதான். நல்லா தானே தெரியுதா? ஸோ மக்களே, நம்ம இப்போ வந்து இன்னும் அந்த டாப்புக்கு போகிறதுக்கு இங்கே இருக்குது. நம்ம இன்னும் இப்படி இங்கேருந்து ஏறணும். கேட்கல அழிச்சாட்டி அந்த ஆங்கலை. வாங்க போவோம். ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்து இங்கே இருங்க. பர்வதமலை மாதிரி தாங்க இருக்குது மக்களே. ஒவ்வொரு படியும் பர்வதமலை மாதிரி தான் இருக்குது. ஆஹா சூப்பர். ஒரு அடி தவறினாலும் போக வேண்டியதான். போயிடலாமா பேசாம? பாருங்க, உள்ளே இருக்கிற நம்ம நண்பன் வந்து விழுந்துருன்னு சொல்கிறாப்புல. இங்கே என்ன முக்கிட்ட நிற்கிறாங்க? யாரில் யார் செங்குத்தா இருக்கு ஆத்தே. வெற்றிகரமாக ஒரு மலையை ஏறி விட்டோம். அந்த ஒரு மலையும் அங்கே ஒரு பெரிய நந்தி உள்ளது. பக்கத்தில் போய் வாங்கலாம் வாங்க. வீர பாண்டிய வம்சத்துல வந்தவன். சோழ வம்சம் தான்டா ஜெயிச்சிச்சு. அதான் நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, சதி பண்ணிட்டீங்க மக்களே. சத்து இல்ல மக்களே, என்னைக்கு சோழ வம்சம் தான்டா. பாண்டிய வம்சம் தான்ல. செத்து போய் ஒரு வழியா வந்துட்டோம் மக்களே. சூப்பர்ல. bro please don't take him. வந்து ஸ்பைடர்மேன் நான் வரண்டா சூப்பர்மேன். அப்படியே மொபைல் வாங்கிட்டு வந்துருமா? தந்தன. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நம்ம நந்தி பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ அந்த நந்தியை சுற்றி இப்படி தான் கிளைம் பண்ணி வரணும். வரோம் ரொம்ப தொடையை காட்டிட்டு வாசன் வர. ஸோ நம்ம இந்த மவுண்டனுக்கு ஃபஸ்ட்டு வந்தாச்சு. நீ கேட்ட அந்த பூ நான் இருக்கு மாமா. ஆமா எங்க இந்தா ஜூம் பண்ணி காட்டுத மக்களே. இந்தா இருக்கு இந்த போட்டோ. இது அப்படி அங்க போயிட்டு போட்டோ எடுக்கிறேன். ஆனா அந்த பூ கவர் ஆகாது மாமா. அந்த செருப்பு தெரியுது மாமா உன்னோடது. அங்க இருக்க கோயில் பருப்பு நான் போய் போட்டோ எடுப்பா. இந்த இருக்கு அங்கதான் செருப்பு போட்டோம். நாங்க பக்கம் நிக்கிறோம். அவ்வளோ தூரம் மேலே ஏறி நல்லா காத்தடிக்கல. அங்கதான் அஜித் விட்டு வந்திருக்கோம். ஓடு. போயிட்டு நம்ம பிளாக்ல எல்லாரும் வரோம். சிவகங்கா பிளாக். சிவகங்கை. ஸோ மக்களே, நம்ம எட்ஜ் ஆஃப் த மவுண்டன். இப்போ நாங்கள் ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு எங்கள் 2 பேரும் ஃபோட்டோ மட்டும் தா போடு இல்லை. நான் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கண்ணே. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. 2 பேரும் தனியாக எடுக்க வந்துட்டு. சூப்பர். அப்படி திருப்பி 2 பேரும்
விட்டாங்க. இப்படி எடுங்க மாப்பிள்ள, எங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டால ஸ்டோரி போடுறது இப்படி எடுங்க. மக்களே நம்ம வந்து ஃபைனலா ஒரு வியூ பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு. தக்காளி நாங்க தான். ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. தக்காளி என்றால் நீங்க தவறாக நினைக்க வேண்டாம். இது எங்க ஊர் ஸ்லாங்கே அப்படிதான். ஆமா அப்படிதான். பரவாயில்ல, நான் பீப் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போலாம். இந்த ஸ்பாட்டுக்கு போலாம். அடுத்தால தம்பி கீழே இருங்கப்பா. ஃபைனலி ரீச்டு கிலோமீட்டரா? என்ன விண்வெளிக்கே போயிட்டீங்க? ஆமாண்ணே, விண்வெளிக்கு தான் வந்திருக்கோம். நானே வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன். இந்த மாதிரி கலரா ஒண்ணு பெத்துக்கல என்ன கஷ்டப்படுகிறேன். இல்லடா, அந்த குழந்தைங்களாம் ஏறி வருது, நமக்கு ஏறி வருது என்ன கேடு? நம்ம என்ன குழந்தையா? ஏய் போடு. தடைகளை கடந்து கடைசியில டாப் ஆஃப் த ஹில் சிவகங்கை. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா, எந்த இடம்னா இது? சிவகங்கை. சிவகங்கையில மலை உச்சியில வந்துட்டு இந்த குரங்கு பக்கத்துல நின்று பயத்தோட நின்று பேசிக்கிட்டு இருக்க இது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்க கட்டிங் போட்ட சக்தியோட வாழ்க்கையில ஒளி ஏற்றி வைக்கலான்னு பார்த்தேன். அவனே இருண்டு போய் தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒளி ஏற்றி வைக்கிறதுக்கு, விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு, அவனுக்கு ஒளி ஏற்றி வைக்க எந்த ஒளியாலும் முடியாது. ஒரு ஒளியால் மட்டுமே முடியும். அந்த ஒளி நான் தெரிவிச்சுக்கிறேன். தண்ணி வந்துச்சு, பள்ளத்தை தோண்டணும், கோடா புதைக்க தோண்ட தண்ணி வரும்னு பார்த்தா மண்ணு தான் வந்துச்சு. ஏன் மண்ணு வந்துச்சுன்னு எங்க பொண்ணு கிட்ட கேட்டா, மண்ணு வராம என்னன்னா வயிறா வருங்க. மக்களே வந்துட்டு நம்ம வந்து அங்க இருந்த நந்தியை பார்த்தாச்சு. இப்போ இங்க இருக்கிற வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். வாங்க, கீழே இருந்து மேலே ஒரு பார்த்தோம்ல, நம்ம அங்கே நிற்கிறோம். அந்த பாறையில் அங்கே நிற்கிறோம். மோடி இப்போ என் மனசுக்குள்ள ஒரு ஆள் வந்து குதிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா போல. மனசுக்குள்ள அது இல்லை, உண்மையாதான் சொல்கிறோம். குதிச்சிரு போனை குதிச்சிரு, போன் எனக்கு தான். சக்தி நீ குதிச்சா போன எனக்கு தானே. வண்டி நீ எடுத்துக்கடா, போன் எடுத்துக்கிறேன்டா. செயின் எதுவும் போட்டு இல்லையா? என்னோட உண்மையான சொத்தே இதான். அப்போ இந்த போனை கொடுத்துருங்க. நான் உயிரிலும் மேலா நான் மதிக்கிற ஒரே சொத்து. வாழ்க்கை இதுக்காக தான் வாழ்றோம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல கீழே இருந்து மேலே ஏற ஏற எதுக்கடா போறோம், திரும்பி போயிடலாமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனா மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, வந்தது நல்லா வந்த வரைக்கும் நல்லதுன்னு இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கூட வந்து நான் வந்திருக்கேன், அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம கூட எந்த பொண்ணுமே ரொம்ப நிம்மதியா இருக்கு. அடடா. ஸோ மக்களே, நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு சூப்பரான வியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு ஃபோட்டோஸ்லாம் நிறைய கிளிக்ஸ் பண்ணிட்டோம். இவங்களை எங்கன்னு தேடி பார்த்தானாக்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க மக்களே. எந்த இடத்த வாங்க போறீங்க? பச்சை கலர்ல எங்க நடுவுல கிரீனிஷா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எங்க பெரியப்பா வச்சிருந்தாரு. ஓஹோ, இப்போ வந்து யார் வச்சிருக்கானே தெரியல. அதை வித்துட்டாரு. ரெண்டு பாட்டில் சாராயத்துக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்த எழுதி கொடுத்துட்டு மாமா ஒண்ணு எடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட செருப்பா அடிக்கிறாங்க. இந்த இடம் முழுக்க முதல்ல வந்துட்டு எங்க சமஸ்தானமா இருந்துச்சு. சமஸ்தானம். ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா எங்க சமஸ்தானம் சுருங்கி நாங்க தஞ்சாவூர் பட்டு ஆளை விடுங்கடா. இங்க வந்து ஆளை விடுங்கடா, ஆளை விடுங்கடா. என்ன 1.5 மாசம் இருந்துச்சு, அது 1 மாசம் ஆயிருச்சு. உன்னை எப்பயாலும் பேத்துறவா? 1 மாசம் தானே. 15 நாள். அண்ணா உங்க காலங்கண்ணா. இவங்க வந்து இந்த நிலத்தெல்லாம் வாங்கி விற்கிற மேட்டரெல்லாம் முடிச்ச உடனே நாங்கள் வந்து இப்போ நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆமாம், மணி என்ன மணி இப்போ வந்து 12 ஆகுது. இப்போ நாங்கள் டாப்பில் இருக்கோம். எப்போ கீழே இறங்குறோமோ அதுக்கு உண்டான டைமிங்கை வந்து நோட் பண்ணி சொல்கிறோம்.
மக்களே செம்மையான சாப்பாடு. அப்பா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எப்பொழுது இறங்கியிருக்கோம், மணி 2, அதாவது 1:45. எங்களுக்கு வந்து 1:45 மணி நேரம் ஆகிருக்கு. 2 மணி நேரம் ரவுண்டாக எங்களுக்கு வந்து இறங்கிறதுக்கு, இறங்கி சாப்பாடு சாப்பிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியவே வந்துட்டோம். அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு 2 மணி நேரம் ஆயிருக்கு. என்னமாம்மா, முதல்ல 2 நிமிஷம் வீடியோ போடுங்க, கடைசி 2 நிமிஷம் வீடியோ பாருங்க, இடையில இருக்கிறத ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் லைட்டாக வெறுத்துட்டு மீன்ஸ் நல்லா ஜாலியாக இருந்தது. எங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருக்கவும் நன்றி, வணக்கம். இப்போதைக்கு விடைபெறுவது சோழ தேசத்துக்காரன்டா, பாண்டிய தேசத்தோட எங்க சேர தேசத்துக்காரன் பல்லவ தேசத்துக்காரன் பல்லவர் தேசம் இருக்காரு. அவன் எந்த தேசத்துக்காரல, அவர் எந்த தேசம் தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மண்ட நாத்து நட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் வந்து ரூமில் போய் படுத்து நிம்மதியாக ஃப்ளாட் ஆக போகிறோம். ஆனால் பைத்தியக்கார பையன் நம்ம படுக்க போய் தூங்க போகிறதெல்லாம் வந்துட்டு எவனும் வீடியோவில் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சமாவது பிரெயின் நான் சொல்லுவேன் மாமா, பிரெயினை கிரைண்டரை போட்டு அடிச்சு வந்துட்டாங்க. நான் சொல்லுவேன் மாமா. நீ சொல்லு. நன்றிகள் பல. ஜூஸு வேணாமா? சரி போலாமா? என்ன 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 ஆச்சு? அதாவது எங்களை மட்டும் எவ்வளோ தூரம் தம்பி நாங்கள் போயிட்டு வந்தோம். அங்கே உச்சிக்கு போயிட்டு வந்தோம். எங்க மாமா, எங்க மாமா? அந்த அங்கே தெரியுது பார்த்தியா ஒரு உச்சி, அங்க போயிட்டு வந்தோம். இந்த தம்பி இங்க நின்னாப்ல. ஆமா, அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் கேட்டா இவ்வளவு தூரம் தான்ங்கறாப்ல. பாத்துக்கங்க, இவனை என்ன பண்ணலாம்? ஒண்ணும் நான் ஆபோம். நம்ம கூட நல்ல தரிசனம் நம்மளுக்கு. என்னல 4 பொண்டாட்டி, அவன் 4 பொண்டாட்டிக்கு நீ பதில் சொல்றியா? நல்ல தரிசனம், நல்ல தரிசனம், குடும்பம் நடத்துறோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பண்ணிட்டு நம்ம அடுத்த ட்ரிப்பு, அடுத்த விளாக் ஆரம்பிக்கும் முறை காத்திருக்கவும். until then bye from this is பொதிகை ரைடர். இதோட உங்களோட பொதிகை ரைடரோட பயணம் முடிவடைகிறது. also signing off, channel can be deleted. thank you, bye, good night, bye bye. this is பொதிகை ரைடர், உங்கள் லாக்ஸ்.